சார் நீங்கள் டிஎம்கேக்கு மாற்றாக வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி தாவேக்காவெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா இவங்க பிஜேபிக்கு மாற்றாக வந்திருக்காங்க மாதிரி இருக்குடோய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பல செய்திகளும் பல நிகழ்வுகளையும் பார்க்கும்போது. ஜெபமாலையாக இருக்கட்டும், சட்டசபை பைபிள் வசனத்தில் தொடங்கினதாக இருக்கட்டும், இன்றைக்கி ஜேசிடி பிரபாகர் அவர்கள் ஒரு சபாநாயகர் இன்றைக்கி அவர் பேசியிருக்கார். பைபிள் படிலாம் வந்ததுனால தான் தாவேக்கா இப்போ ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க, அந்த வசனம் படி வந்ததுனால தான் அப்படின்னு சொல்லி. ஸோ பைபிளினுடைய ரெஃபரன்ஸ் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தவறு கிடையாது. அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. பொது வாழ்வு அப்படின்னு சொல்லி வரும்போது, நான் ஒரு பாண்ட் கிறிஸ்டியன், பைபிளினுடைய வசனம் படி தான் இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு, இது எல்லாமே பைபிள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமாக ஒரு மதமாக இது ஒரு 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 ஓரமாக இழுத்துக்கிட்டு போகுதோ அப்படிங்கிற மாதிரி தோன்றல் எல்லாருக்குமே வர ஆரம்பித்திருக்கிறது. இது இனிமேல் எல்லா ரெஃபரன்ஸையும் யோசித்து பார்க்க வேண்டிய தருணத்துக்கு கொண்டு செல்கிறது. தாவேக்கா பொதுவான கட்சியா, இல்லை ஒரு இப்போ பிஜேபி அப்படின்னு சொன்னால் இந்துக்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி தாவேக்கா இவங்களுக்கான கட்சியா அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் அதில் முன்னுரிமைக்கானதா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே பெரிய ஒரு பேசு பொருளாக இது மாற்றப்பட்டு வருகிறது, மாறிக்கொண்டிருக்கிறது. இது ஜேசிடி பிரபாகர் அவர்களாக இருக்கட்டும், மரிய வில்சன் அவர்களாக இருக்கட்டும், இவங்க இரண்டு பேருமே அடுத்தடுத்த லெவலில் இதை அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் இதை பார்ப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். அப்படி இல்லையா, இதற்கும் மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். மக்களை யோசிக்க வைக்கிறதுக்காக அரசியல் கட்சிகள் இருக்காங்க. அந்த அரசியல் கட்சிகள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்படி பேசுகிறாங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மக்கள் சரியாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த அரசியல் கட்சியினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு எப்படி அவங்களுடைய பேச்சுக்கள் தெளிவாக இருக்க வேண்டுமோ, அதே மாதிரி ஒரு ஜாபில் இருக்கக்கூடிய நாமும் நம்முடைய பேச்சுக்களையும் நம்முடைய ஐடியாக்களையும் மக்கள் மத்தியில், குறிப்பாக நம்முடைய கம்பெனி மேனேஜ்மெண்ட் மத்தியில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஐடியாவை நம்ம ஆங்கிலத்தில் சொல்லும்போது அதில் ஏதாவது பிழை ஏற்பட்டு அது சரியாக போகலை அப்படின்னா நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, நம்முடைய அடுத்த கட்ட வளர்ச்சி, நம்முடைய இன்சென்டிவ், இது எல்லாமே பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான இங்கிலீஷை ஈஸியாக நம்மளால் கற்றுக்கிட முடியும்னா கீழே இருக்கக்கூடியது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆங்கிலம் அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு இந்த டைமிங்க்கு நீ வரணும், இந்த டைமிங்க்கு நீ போகணும் அப்படிங்கிறது இதில் இல்லவே இல்லை. இந்த சூப்பர் நோவாவை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரமும் உங்களுக்காகவே உதவி செய்வதற்காக உங்கள் கூடவே இருக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் டீச்சர் மிஸ் நோவா அப்படிங்கிறது இருக்கும். அவங்க கூட நீங்கள் அன்லிமிட்டடாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. டெய்லி ஒரு 30 நிமிஷம் இந்த ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு ஒரு 3லேருந்து 4 வாரம் கண்டினியூஸாக நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சூப்பர் நோவா கிளைம் பண்ணுறாங்க. குரூப் டிஸ்கஷன், குரூப்பாக இருந்து பேசணும், ஐயோ நம்ம ஆங்கிலத்தை தப்பாக பேசிட்டா யாராவது வந்து நம்மளை அப்படி பேசிடுவாங்க, இப்படி பேசுகிறாங்களோ, அந்த எண்ணம்லாம் வேண்டாம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கம்ஃபர்ட் ஜோனில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த டைமில் நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்களையும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெறுமனே கூகுள், ஜெமினை இல்லாட்டி இந்த மாதிரி சாட் ஜிபிடி, பிடிஎஃப், வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷை வேடிக்கை மட்டுமே பார்க்காம அன்லிமிட்டடாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. லியோனி அவர்கள் பேசினதில் பெரிய அளவில் நான் சில வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன். அந்த வீடியோவில் என்னென்னா, நான் கட்டின கோமணம் தான் நீங்கள் உடுத்தி இருக்கக்கூடிய பட்டு வேஷ்டி அப்படின்னு சொல்லி லியோனி பேசியிருந்தார். பாவம், அவருக்கு மரியாதை கொடுக்காம வயசாகிடுச்சு பாருங்கள். ஆனால் அவர் ஏன் அப்படி பேசியிருந்தார் அப்படின்னா, அவங்க யூஸ் பண்ண இல்லாட்டி அவங்களுக்கு இருந்த கூட்டணி கட்சி தான் இப்போ தாவேக்கா, அவங்கள நம்பி தான் தாவேக்கா ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. ஸோ அவங்க யூஸ் பண்ண கோமணத்தை அவுத்து போட்டதை தான் தாவேக்கா எடுத்து உடுத்தி பட்டாடையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் திமுகவினுடைய எல்லா பெரிய பிரச்சனைக்கும் முட்டு கொடுத்த கட்சிகள், எப்போ என்ன டைம் ஆனாலும் சரி திமுக அப்படின்னு சொல்லி நிற்கும்போது அவங்களுக்காக பேசின கட்சிகள், திமுகவை விட அதிகமாக திமுக உழைத்த கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல கட்சிகளை கோமணம் அப்படின்னும் அந்த கோமணத்தை நாங்கள் அவுத்து போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் கேவலமாக சித்தரிச்சிருக்காரு இந்த லியோனி அவர்கள். இவருடைய பேச்செல்லாம் கேட்டு திமுக காரங்களுக்கு இனியும் மானம் மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா லியோனி பேசுகிறது எல்லாமே ரொம்ப பச்சை பச்சையாக இருக்குது. இது மட்டும் கிடையாது, நான் நேற்று சொன்ன மாதிரி பெண்களை பற்றி அவதூறு பேசினது, வேளாண்மை பட்ஜெட்டை கொண்டு போய் திருப்பதியில் வச்சு சாமி கும்பிட்டு வந்தார். அப்பயே முடிவு பண்ணிட்டேன், ராமமும் மொட்டையும் தான். திருப்பதியில் வேளாண் துறை அமைச்சருடைய அந்த பட்ஜெட் வைக்கப்பட்ட போது நாமமும் மொட்டையும் மட்டும்தான் பாக்கி இருக்குன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே அடுத்தடுத்ததாக பெரிய பெரிய லியோனினுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. கண்டிப்பாக அது தாவேக்காக்கு சிக்கலை ஏற்படுத்தோ என்னமோ திமுகக்கு இன்னும் பல சிக்கல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் அவர் பேசுகிறார், எங்களுடைய இளம் தலைவர் கர்ஜித்தார்,
நீங்கள் வந்து டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு சரியான இழப்பீடு கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி. அதற்கு முதல்வர் அவர்கள் எந்திரிச்சு எந்த விதமான செய்கையும் இல்லாமல் பேப்பர் வாசிச்சாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாரு. அதற்கு எங்களுடைய சின்னவர் கடுமையான பதில் கொடுத்தார். அங்கே எல்லாரும் 5000 வாட்ஸ் பல்பு அப்படிலாம் சொல்லி கலாய்ச்சார். அதன் பிறகு செங்கோட்டையன் அவர்கள் பேசினது, செங்கோட்டையன் அவர்களுக்கு பிறகு அவங்கெல்லாம் பேசின சட்டமன்றத்தை லைவாக சரியாக பார்க்கல போல லியோனி அண்ணன் பார்த்துருந்தாருன்னா இவ்வளோ பேசியிருக்க மாட்டார், இல்லை நாமெல்லாம் பார்க்காம விட்டுருப்போமோ அப்படின்னு அவர் நினச்சிருப்பார். இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்னே. நீலாம் அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்களாம் சின்ன பசங்களாக இருந்தோம், அப்போல்லாம் இந்த சட்டசபை அப்படிங்கிறதெல்லாம் நேரலையில் வராது, அதனால் நீங்கள் என்ன பேசினாலும் நாங்கள் நம்பிடுவோனே. ஆமாம்ல, ஐயோ உதயநிதி அவர்கள் தான் நல்லா பேசினார், இந்த பக்கம் யாருமே பேசலை அப்படின்னு சொல்லி நம்பியிருப்போனே, சத்தியமாக நம்பியிருப்போம். ஆனால் இப்போ என்ன, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் பாருங்களேன், லைவாக கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். அதனால் யார் பேசினாங்க, யார் பல்பு வாங்கினாங்க, யார் ரொம்ப, அதில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் பேசினால தான் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் சிரித்தார் அப்படின்னு சொல்கிறாரு லியோனி அவர்கள். ஐயா, நாங்களே சிரித்தோம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் பேசுகிறத கேட்டு. இந்த அளவுக்கு தான் உங்களுக்குலாம் அறிவு இருக்காப்பா? இதுதான் நீங்கள் மக்களுக்காக குரல் கொடுத்ததாப்பா? விவசாயிகள் எல்லாம் கடந்த 5 வருடங்கள் எந்த விதமான போராட்டமும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தார்கள் அப்படின்னு சொன்னதெல்லாம் கேட்கும்போது குண்டர் சட்டெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்து போச்சுப்பா எங்களுக்கு. இதெல்லாம் எப்படி எங்களால் நம்ப முடியும்? அதாவது ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் நம்பினாதான் சோறுன்னு சொன்னாங்க, அதனால் இதை நம்புகிறேன், நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருந்தா, இதெல்லாம் நம்பினாதான்ப்பா நீ திமுகவில் இருக்க முடியும், இதெல்லாம் நம்பினாதான்ப்பா நீ தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும், இதெல்லாம் நம்பினாதான்ப்பா நாங்கள் உங்களை காப்பாற்ற முடியும், இதெல்லாம் நம்பினாதான்ப்பா சிறுபான்மையினரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியே நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? நிறைய நாட்களை கடத்திட்டீங்க, நிறைய பணத்தை ஆட்டை போட்டீங்க. இப்போ அதெல்லாம் சொல்லி மாளாது, சொன்னாலும் இங்கே எந்த விதமான நம்புதலும் உங்கள் மீது வராது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் பேசினது ட்ரோல் மெட்டீரியலாக மாறிச்சே தவிர உங்களுடைய கட்சியினுடைய இத்தனை கால வரலாறு, அந்த வரலாற்றில் நீங்கள் கற்றுக்கொண்டது, மக்களுக்காக பேசியது அப்படின்னு சொல்லி ஆஹா ஓஹோன்னு சொல்லி எந்த ஒரு மக்களாலும் கொண்டாடப்படவில்லை என்பதே உங்களுக்கு அவமானம் தான். மக்கள் கொண்டாடாத ஒரு அரசியல்வாதியை எப்படி நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க? இதில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள் சொன்னதுனால அவர் சிரித்தார். நாடே சிரிச்சிச்சின்னு சொல்லுங்க மக்கா, அப்போனா தான் அது கரெக்டாக இருக்கும். எல்லாருமே சிரித்தாங்க, அதனால் அவர் பேசினதை சிரிப்பாக மட்டும்தான் பார்த்தோமே தவிர சிந்தித்து பார்க்கக்கூடிய எந்த செய்தியும் திமுக பக்கம் இருந்து அன்று வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசினது இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் வைரலாக மாறிடுச்சு. நேற்றே நம்ம வீடியோ போட்டுட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சைதாப்பேட்டை மக்கள் அங்கே பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாரு மா சுப்பிரமணியம் அவர்கள். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நோயாளிகள் நிறைய பேர் சிகிச்சை பலனடைந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய உறவினர்கள் ஓட்டு போட்டாலே அந்த மனுஷன் ஜெயிச்சிருப்பாருன்னு சொன்னாங்கல்ல. அப்படிப்பட்ட மக்களுக்கு நல்ல சாவே வராதுன்னு சொன்னார் பாருங்க. மக்களை நல்ல சாவு வராது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ் பாரதி மாதிரியான அரசியல் வியாதிகள். மக்களுக்கு நீங்க நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா மக்கள் திரும்ப உங்களுக்கு நல்லது செஞ்சிருப்பாங்க. அதை விட்டுட்டு மக்களுக்கு நல்ல சாவே வராது அப்படின்னு சொல்லும்போது அடுத்த எலெக்ஷன்ல இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா கேம்பெயின் பண்ண போறாங்க? நீங்க மட்டும் திமுக ஓட்டு போடல, முட்டை ஓதி வச்சிரும், மந்திரம் ஓதி வச்சிரும். முட்டை அவங்களுக்கு பரிச்சயமான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் கையில் முட்டையோடி தான் கேம்பெயின் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்படிப்பட்டவர் என்ன செய்வார்? முட்டையை மந்திரிச்சு நம்பர்லாம் எழுதி மந்திரம்லாம் எழுதி சூம் சத்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு. ஓட்டு போடலான்னா நமக்கு அந்த முட்டை மந்திரம் பாதிச்சிடும், கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. இவங்க முற்போக்குவாதிகளாம், நாமெல்லாம் பிற்போக்குவாதிகளாக இருந்தோமா? இப்போது நீங்கள் பிற்போக்குவாதிகளாக தான்டா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது. அடுத்ததா 11 பிராண்ட், இந்த வீரன் சொல்லி ஒன்றெல்லாம் களம் இறக்குனாங்கல்ல, அந்த மாதிரி 11 பிராண்ட் அப்படிங்கிறது, 11 லிக்கர் பிராண்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போது ஸ்டாப். சேல்லேருந்து இனிமேல் நாங்கள் அது சேல் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக உத்தரவு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொகுப்புகள் எந்தெந்த பிராண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக என்டிகே வர்சஸ் டிவிகே. குறிப்பாக இந்த கரூரில் 41 நபர்கள் உயிரிழந்தார்கள், அவங்களுக்கு வந்து அரசாங்க வேலை கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் அது ஒரு வழக்காக தொடர்ந்து அதில் என்டிகே சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் பாசறை வெற்றி பெற்றது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு அதனுடைய முடிவு வெளியாகி இருக்கிறது. உச்சநீதிமன்றம் கொடுத்த தடை அப்படிங்கிறது செல்லாது, அதற்கு நாங்கள் இடைக்கால தடை அப்படிங்கிறத கொடுக்கிறோம். அதை எப்படி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தலையிடலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு கேட்டதாகவும், அதன் அடிப்படையில் இப்போ தாவேகா சொன்னது செல்லுபடி ஆகும். அங்கே அந்த 41 குடும்பத்துக்கு கொஞ்சம் பேர் மட்டும் அரசாங்க வேலை வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க, மீதம் இருக்கும் எல்லாருக்குமே அரசாங்க வேலை அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அப்படிங்கிற முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து மேல்முறையீடு அப்படிங்கிறது செய்யப்படும் என்பதை என்டிகேவும் கொடுத்துருக்காங்க.
பட் பார்க்கலாம் அடுத்ததா என்ன நடக்க போகிறது என்று. அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயம், பார்ட்டி ஃபண்ட் எல்லாமே அரசு வருவாயாக மாறி இருக்கிறது. அதாவது பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சில கட்சிகளுக்கு அது என்ன செய்யப்பட்டது அப்படின்னா கைமாற்றப்பட்டது. ஒரு சில குடும்பங்களும் ஒரு சில நபர்களும் மட்டுமே அதனால் பயனடைந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த பார்ட்டி ஃபண்ட் எங்களுக்கு வேண்டாம், நல்லபடியாக இந்த அரசாங்கம் வழி நடப்பதற்காக நீங்கள் எல்லாருமே உதவி செய்ய வேண்டும், கரெக்டாக லஞ்சம் இல்லாத ஒரு அரசாங்கம் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத மக்கள் நம்ப வேண்டும், இதுதான் எங்களுடைய கோரிக்கை. யாராவது லஞ்சம் கேட்டால் எங்ககிட்ட வந்து சொல்லுங்கள், இல்லாட்டி புகார் அளியுங்கள், லஞ்சம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் கமிஷனர்களாக இருக்கட்டும், நம்முடைய முதல்வராக இருக்கட்டும், எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு வருவாய் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. தவறு செய்தவர்கள் கொஞ்ச நாள் தப்பிக்கலாம், ஆனால் வழக்குகளிலிருந்து தப்பிக்க முடியாது, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்கள். ஸோ இந்த பார்ட்டி ஃபண்டாக இருக்கட்டும், இன்னும் முக்கியமான கையாடல் செய்த நபர்களாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா மக்களை ஏமாற்றி சொத்து சேர்த்ததாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா 45 லட்சம் கன அடி மண்ணை திருடின, 8 கோடி ரூபாய் அளவுக்கான மண்ணை திருடின அமைச்சர்கள், பழைய அமைச்சர்கள் யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், இவங்கெல்லாம் சிக்க போகிறது உறுதி, அவங்களெல்லாம் சட்டம் மன்னிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இதே ஏவா வேலு அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தபோது அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு அவர் மேலே இருந்துச்சு. இன்னைக்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க, அவர் மீது கடுமையான நடவடிக்கை எதுவும் இத்தனை நாட்களுக்குள் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லி. ஸோ அரசியல்வாதிகள், பணம் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ஈஸியாக எங்கள் மீது குற்ற நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ இவங்கெல்லாம் செய்கிற தப்புக்கும் ப்ரூஃப் இருந்துமே இவங்களெல்லாம் தண்டிக்கவே முடியாதா? நம்ம சட்டம் என்ன தான் சொல்லுது? நமக்காக வந்த ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய தாவேக்கா என்ன செய்ய போகிறார்கள்? 8 கோடி ரூபாய் மணல் அப்படிங்கிறது இப்போது அள்ளப்பட்டு இருக்கிறது. 8 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கு இழப்பு வந்திருக்கு. அதை தாண்டி அவங்களுடைய அதிகார துஷ்பிரயோகம்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் பட்சத்தில் டீட்டெயிலாக ஒரு காணொலி அறப்போர் இயக்கத்தினுடைய கம்ப்ளைண்ட், அதை பொறுத்து இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம விலாவரியாக சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கும் தெரியுது. இதை பார்க்கக்கூடிய அனைத்து நபர்களும் அதை உணர்ந்து கொள்வார்கள். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, தேனியிலும் இப்படி தான் விக்கி நடந்துட்டுருக்கு, கோயம்புத்தூர்லையும் இப்படி தான் விக்கி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கண்கூட நம்ம பார்க்கக்கூடிய தவறுகளை, இது தவறு தான், இது நடந்துட்டு தான் இருக்குது, இது என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்ருக்கோமே தவிர இதுக்கு சொல்யூஷன் இது தான், இதனால் நமக்கு வந்து இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இவங்க தண்டிக்கப்படுவார்கள், இவங்க கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற எந்த அஷ்யூரிட்டி நம்மகிட்ட இல்லைல்ல. அப்போ கடைசி வரை நாமெல்லாம் அந்த தப்பை பார்த்துக்கிட்டு கடந்து போயிட்டே இருக்கணும். அவங்க தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்களை எதிர்த்து எவன்டா கேள்வி கேட்க போகிறீங்க, அடுத்த 5 வருஷம் நாங்கள் தாண்டா, எங்கள் கைக்குள்ளே தாண்டா அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய அளவில் பேசிக்கிட்டு போவாங்க. அவங்கள பெரிய மனுஷனாக நம்ம மாற்றிக்கிட்டே இருப்போம். நாம் புழுங்கி 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 மனதளவிலும் இதோ சோஷியல் மீடியாவிலும் புழுங்கி புழுங்கி அம்பிட்டு தான், இதுக்கு மேலே என்னப்பா பேசுறது, பேசினா நம்ம குடும்பத்தை இல்லாமல் செஞ்சிருவானுங்களோ, பேசினா நம்ம வேலை வழக்கு தொடர்ந்துருவானுங்களோ, பேசினா ஏதாவது செஞ்சிருவாங்களோ இப்படின்னு பயந்துக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். ஆடா போங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனிவே எல்லாத்துக்கும் ஒரு விடிவாளம் இருக்குல்ல. எவ்வளோ நாட்களுக்கு தான் நீங்கள் தப்பு செய்வீங்க? தப்பு செய்கிறவங்கலாம் கூட்டமாக இருந்து நல்லபடியாக தப்பு செய்கிறான், தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், உண்மையிலே தப்பு செய்கிறவங்க தண்டிக்கப்பட வேண்டும், மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனித்தனியாக இருந்து தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அம்பிட்டு தான். இதெல்லாம் விட இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்தது. வேறு யாருமே கிடையாது, ஆளூர் சானவாஸ் அவர்கள் தான். அதாவது ஆளூர் சானவாஸ் இப்போ எப்படி இருக்காருன்னா, விசிகாலே இல்லை மனுஷன், திமுகவில் ஐக்கியமாயிட்டார். அதனால் விசிகா இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி இல்லாட்டி அவங்க ஆதரவு இருக்கக்கூடிய தாவேக்கா பற்றி எப்படியாவது எதிர்த்து பேசி விசிகாவை கலட்டி திமுக கூடயே மறுபடியும் ஒட்ட வைக்க வேண்டும், இல்லாட்டி நாமளாவது அங்கே போய் ஒட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆளூர் சானவாஸ் அவர்கள் ரொம்ப மும்மரமாக வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கார். எப்படி இந்த எலிகள்லாம் உட்காந்து குறிச்சு அவங்களுடைய வேலையை கரெக்டாக செய்யும், அதே மாதிரி ஆளூர் சானவாஸ் அவர்களும் பொந்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய எலி மாதிரி திமுகவில் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு எலியாக மாறிவிட்டார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, கனிமொழி அவர்கள் சபாநாயகர் அவர்கள் கொடுத்த தேநீர் விருந்துக்கு பங்கு பெற்றார்கள். அப்படி பங்கு பெறும்போது, இல்லைப்பா இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய யாருமே பங்கு பெறவில்லை, அப்போது நீங்கள் வந்து பாஜக பக்கம் சாய்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் திமுகவின் மீது நிறைய பேர் விமர்சனம் வச்சாங்க. இது அஸ் அ நார்மல் விமர்சனம். இதில் வந்து பெருசாக பயப்படுற அளவுக்கோ, ஆமாம் நாங்கள் பாஜக பின்னாடி போகிறோம் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தருணமோ இன்னும் திமுகவுக்கு வரவே இல்லை. நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தான் போனோம் அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் சொல்லிட்டாங்க. மீதம் இருக்கும் எல்லாருமே ஒரு விமர்சனம் வச்சாங்க. நான் முதல்ல ஒரு வார்த்தையை சொன்னேன் தெரியுமா, திமுக காரங்களை நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா திமுக பேசுறதை விட அதுக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தான் அதிகமாக பேசினாங்க. அப்படிப்பட்ட கூட்டணி கட்சிகள் தான் நாங்கள் உடுத்திருந்த கோமனை அவுத்து போட்டோம் அப்படின்னு சொல்லி லியோனி அவர்கள் இன்னைக்கு பேசியிருந்தார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு மறுபடியும் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியாக இருந்த விசிகாவினுடைய ஆளூர் சானவாஸ் அவர்களுக்கு அது கோபத்தை ஏற்படுத்திடுச்சு. அது எப்படி கனிமொழி அவர்கள் சபாநாயகரை சந்தித்து தேநீர் விருந்துக்கு போனதை இவங்க வந்து பெருசாக பேசலாம்,
எஜமானனை பேசிட்டா கண்டிப்பாக அவங்களுக்கு கோபம் வரதானே செய்யும். அதுவும் நிறைய பேர் கொத்தடிமைகளாகவே மாறிவிட்டோம் அப்படின்னு சொல்லி ப்ரௌடு கொத்திஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் இவர் ஒருத்தராக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு ஐயம் நமக்குள்ளே வர்றதுக்கான காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஆளூர் சானவாஸ் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை தான். ஒரு வார்த்தையிலிருந்து ஒரு மனுஷனுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கனிமொழியை சொன்னீங்கல்ல, யார் நம்ம சபாநாயகர் கொடுத்த தேநீர் விருந்துக்கு கனிமொழி அவர்கள் போன போது நீங்கள் பாஜகவினுடைய பக்கம் சாய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கல்ல. நாளைக்கு தமிழ்நாட்டில் ஆளுநர் அவர்கள் ஆகஸ்ட் 15 வருதுல, அதனால் தேநீர் விருந்து கொடுப்பாரு. அதற்கு தாவேகா போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தாவேகா போச்சுன்னா திமுகவுக்கு ஏற்பட்ட அதே நிலைமை தானே தாவேகாக்கும். அதாவது இன்டைரக்டாக சொல்கிறாராம், தாவேகாவும் பாஜக பக்கம் சாய்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுவாங்க. அவரால் பொறுத்து கொள்ள முடியலை. ஐயோ திமுக பார்த்து இப்படி பேசுகிறாங்களே, உடனடியாக நம்ம தாவேகாவையும் கோர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லி மனுஷன் கோர்த்து விடுறதுக்கு தான் ட்ரை பண்ணார். காலம் என்ன நினச்சிச்சு அப்படிங்கிறது தெரியலை. மறுபடியும் எனக்கு அந்த ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது, விதியுடன் மோது விஜயுடன் மோதாதே அப்படின்னு சொல்லி. ஏன் சொல்கிறேன், ஆளுநர் அவர்கள் இல்லை தேநீர் விருந்து இல்லைன்னே சொல்லிட்டார். நான் கேரளாவுக்கு போகிறேன், அதனால் தமிழ்நாட்டுக்கு தேநீர். ஐயோ, ஆளூர் சானவாஸ் அவர்கள் ஆளுநர் வழியாக ஒரு ஆப்பை தாவேகாக்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஆளுநர் அவர்கள் ஆளூர் சானவாஸ் அவர்களுக்கு ஒரு ஆப் அடிச்சு விட்டுட்டு போயிட்டார் அப்படிங்கிறது தான் இங்கே வேடிக்கையான விஷயம். ஸோ சீக்கிரமாக ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருங்க ஆளூர் சானவாஸ் அவர்களே, அதுதான் உங்களுக்கு சால சிறந்தது. ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, ரொம்ப அம்சமாக பேசுகிறீங்க. உங்களுக்கு வேண்டிய விஷயங்களெல்லாம் திமுக செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் விசிகாவுக்குள்ளே புகைச்சலை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் சரியாக வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லியே விசிகாவில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களே பேசினாங்க. ஒரு கட்டத்தில் விசிகாவினுடைய தலைவரே பேசியிருந்தார், நம்ம கூட்டணியில் நமக்குள்ளே இருக்கிறவங்களே நிறைய பேர் நல்லா வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் உங்களை மனசில் வச்சு தான் பேசினார் அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஆனால் உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய டுவர்ட்ஸ் த இன்டென்சிட்டி அப்படிங்கிறது எல்லாமே திமுகவின் பக்கமாக இருக்கிறது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓவராலாக ஐயா அந்த கோமணத்தை கலட்டி போட்ட கோமணம்னு சொல்லி கூட்டணி கட்சிகளை சொன்னாங்களே, யாராவது ஒருத்தவங்க எந்திரிச்சு என்னடா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி லியோனி அவர்களை பார்த்து கேட்டாங்களா? கேட்க மாட்டாங்க. இதில் இன்னொரு வார்த்தையும் சொன்னார் லியோனி அவர்கள், வைகோ போயிட்டார் இனி கதம் தான் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு வைகோவை இவ்வளோ நாள் புகழ்ந்து பேசினவங்க மதிமுகலாம் திமுகவினுடைய கூட்டணியில் இருந்துச்சு. இன்றைக்கி அவங்க தாவேகா பக்கம் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே வைகோ போகிற இடம் புல் பூண்டு கூட முளைக்காது அப்படிங்கிற லெவலுக்கு கதம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற லெவலுக்கு பேசுகிறாங்க. அதாவது வைகோ அவர்கள் அவருடைய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு விஜய் அவர்களை கூப்பிட்டாங்களாம். விஜய் அவர்கள் அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போகலையாம். போனால் அதுதான் கடைசி டேயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சாராம். யார்? விஜய் அவர்கள் நினச்சாராம். எப்படியெல்லாம் வார்த்தை விழுகுது பாருங்கள். அப்போ இவ்வளோ வன்மத்தை மனசில் வச்சுட்டு தான் இவ்வளோ நாள் திமுக அதிமுகவினுடைய உறவு இருந்திருக்கு. அவங்க வெளியில் வந்தோன்னா அந்த வன்மத்தை கக்குறாங்க. இந்த லியோனி மாதிரியான நபர்கள் வன்மத்தை கக்குறாங்க. இவனெல்லாம் பெரிய மனுஷன் நம்ம ஒரு நாள் நினச்சிட்டு இருந்தோம் பாருங்கள். சின்ன வயசில் அவருடைய பட்டிமன்றத்தெல்லாம் கேட்கும்போது எப்படியே பேசுகிறாரப்பா அப்படின்னு சொல்லி. அரசியல்னு வந்தால் தானே தெரியுது உண்மை என்ன பொய் என்ன அப்படின்னு சொல்லி. மக்களுக்காக பேசுங்க ஐயா. தீபாவளி பொங்கல் அப்படி எது வந்தாலுமே உங்களுடைய பட்டிமன்றம்லாம் வரும்போது லியோனி அவர்கள் அப்படிலாம் சொல்லும்போது பெரிய மதிப்பு மரியாதையும் இருந்துச்சு. அந்த மதிப்பும் மரியாதையும் இப்போ ஐயோச்சி இவங்களையா இப்படி நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில நபர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒன்று இந்த லியோனி, இன்னும் சில நபர்கள் இருக்காங்க, வரக்கூடிய நாட்களில் அவங்களையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணலாம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணுறதுனா உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு, இல்லாட்டி குழந்தைகளுக்கு ஷேர் பண்ணி இதான் அரசியல், இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு, இவ்வளோ நாள் இப்படிலாம் நம்மளை ஏமாற்றிட்டு இருந்தாங்க பாருங்க, அவுத்து போட்ட கோமணம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் நம்ம விசிகாவையும் நம்முடைய மதிமுகவையும் திமுகவை சார்ந்த முக்கியமான பேச்சாளர் லியோனி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இதெல்லாம் சரியா பொய்யா அப்படிங்கிறத நான் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இங்கிலீஷை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 24 மணி நேரமும் சூப்பர்னோவா அப்படிங்கிற ஒரு AI டீச்சர் ரெடியாக இருக்காங்க. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப் டு 75% டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.